ஹலோ கைஸ், வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டாப் 10 பெஸ்ட் ஃபிஷஸ் ஃபார் பிளான்டட் டேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஃபிஷஸாக பார்த்தா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டைப் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், நீங்கள் பிளான்டட் டேங்க் வாங்கும்போது அதுக்குள்ளே என்ன மீன் ஒன்றுன்ற யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பிளான்டட் டேங்க் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஏதாவது மீன் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நியான் டெட்ரா தான். ஸோ வந்து பிளான்டட் டேங்க்குன்னு சொன்னாலே அது வந்து நியான் டெட்ரா தான். ஸோ கைஸ், நியான் டெட்ரா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம் நம்ம இந்த மீனை. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வாட்டர் பேராமீட்டரை மெயின்டைன் பண்ணாலே போதும், இந்த மீனை வந்து நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மீனுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஒயிட் ஸ்பாட் தான். ஸோ அதுவும் வராமல் வந்து நம்மளால் இந்த மீனை பார்த்துக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஹீட்ரு வைக்கிறது மூலயமா. ஸோ பிளான்டட் டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் தான் கொடுப்போம். ஸோ அதனால் இந்த ஆர்ஓ வாட்டர் நியான் டெட்ராக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கேன் வாட்டர் கூட ஓகே தான். ஸோ கைஸ், நியான் டெட்ராக்கு வாட்டர் பெராமீட்டர் நான் சொல்லிடுறேன். ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 24 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 60 ppmலேருந்து 100 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிறது ரெட் ஐ டெட்ரா தான். ஸோ கைஸ், இந்த நியான் டெட்ரா பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா டேங்க்கில் விட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கூலிங் பிஹேவியர் அவ்வளோவா பார்க்க முடியாது நியான் டெட்ரா கிட்ட. பட் இதுவே நீங்கள் வந்து ரெட் ஐ டெட்ரா சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த ஸ்கூலிங் பிஹேவியரை பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ரெட் ஐ டெட்ரா பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட வாங்கி வளர்க்கலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெட்ரா ஃபிஷ் தான். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதில் பலூன் வெரைட்டி வரும். ஸோ பலூன் வெரைட்டியை விட்டுட்டு நார்மல் வெரைட்டியை ட்ரை பண்ணுங்கள், அதுவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த டெட்ராவோட வாட்டர் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் 5.5ல் இருந்து 8.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23ல் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 60ல் இருந்து 120க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். நம்பர் 3வது இடத்துல பார்க்க போகிறது ரம்மி நோஸ் டெட்ரா தான். ஸோ கைஸ், அட்டகாசமான ஒரு டெட்ரா மீன் தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த முன்னாடி இருக்க அந்த ரெட் டாட் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் கொஞ்சம் அந்த மீனை யூனிக்காக காட்டும். ஸோ இந்த டெட்ராவும் ஒரு ஸ்கூலிங் டைப் தான். ஸோ நீங்களும் இதை வந்து ஒரு குரூப்பாக வாங்குங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 மீன் வாங்குங்க, நல்லாயிருக்கும். இந்த ரம்மி நோஸ் டெட்ரா நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைஸ், இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 to 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணியாகணும். அண்ட் கைஸ், இதோட வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரல் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 50 ppmல இருந்து 100 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வாங்க நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 4ல் இருக்கிறது ஆர்லி குயின் ராஸ்போரா. ஸோ கைஸ், ஆர்லி குயின் ராஸ்போரா இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன் கொஞ்சம் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு குரூப்பாக வாங்கி கொடுங்க. ஸோ இது ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ கைஸ், இந்த ஆர்லி குயின் ராஸ்போரா பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க்கு கரெக்டாக ஒரு சூட்டபுளான ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட்டாக இந்த மீனை பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்கில் தான் வச்சு வளர்ப்பாங்களே. ஸோ ஓகே கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைஸ், முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50 ppmல இருந்து 150 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். நம்பர் 5வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்பினோ கோரிடோராஸு. ஸோ கோரிடோராஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அல்பினோ கோரிடோராஸ் தான். ஸோ கைஸ், இது வரைக்கும் நம்ம வந்து பிளான்டட் டேங்க்கில் பார்த்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பில் இல்லாட்டி கொஞ்சம் மிடில் நீந்தக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாட்டம் ஃபீடர்ஸு. ஸோ கைஸ், பாட்டம் ஃபீடர்ஸ்லேயே ஸ்கூலிங்கான ஒரு ஃபிஷ்ஷு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த அல்பினோ கோரிடோராஸ் தான். ஸோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு கேட் ஃபிஷ்ஷு. ஸோ இது யாரும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரு குரூப்பாக விடுங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இதில் வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தோம்னா 6 to 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22ல் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 20 ppmல இருந்து 200 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஒரு சூப்பரான ஒரு பாட்டம் ஃபீடர். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 6வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோலி லோச். ஸோ கைஸ், இன்னொரு பாட்டம் ஃபீடர். ஸோ உங்கள் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் ஈல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோலி லோச்சை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 இல்லை 8 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஷையாக இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நீந்துவாங்க. இல்லாட்டி ரொம்ப பயந்து ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க டேங்க்கில். ஸோ கைஸ், இந்த மீன் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைஸ், முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா
5.5ல இருந்து 6.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலேயும் 100க்கு கீழேயும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 7வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சயாமீஸ் ஆல்கே ஈட்டர். ஸோ கைஸ் இது வரைக்கும் நம்ம வந்து பிளான்ட் டேங்க்கில் டாப்பு அதுக்கப்புறம் பாட்டமை பார்த்துட்டோம். ஸோ இப்போ டேங்க்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணுற ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ்ஷு. ஸோ சயாமீஸ் ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ்ஷை வந்து மஸ்ட் நீங்கள் வந்து டேங்க்கில் ஆட் பண்ணி ஆகணும். பிளான்ட் டேங்க்னாலே இந்த ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ் தேவை தான். ஸோ கைஸ் இதோட வாட்டர் பேராமீட்டரை பார்த்துடலாம் வாங்க. ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் வாட்டர் டெம்பரேச்சர் 20லேருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். சாஃப்ட் அண்ட் ஹார்ட் வாட்டர் 2 வாட்டர்லேயும் இந்த மீனால் நல்லா சர்வே ஆக முடியும். நம்பர் 8வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓட்டோஸ் நிக்குலஸ் இல்லாட்டி ஓட்டிஸ் கேட்ஃபிஷ்னே கூட சொல்லலாம். ஸோ கைஸ் இதுங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆல்கே ஈட்டிங் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ உங்களுக்கு சயாமீஸ் ஆல்கே ஈட்டர் கிடைக்கலனா நீங்கள் வந்து இந்த மீனையும் சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மீனையும் சயாமீஸ் ஆல்கே ஈட்டரும் கூட விடலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ நல்லா உங்கள் டேங்க்கில் ஆல்கேலாம் தின்னு காலி பண்ணுற ஒரு நல்ல ஒரு மீன் இது. ஸோ கைஸ் இந்த மீனை நீங்கள் வந்து வச்சுக்கிங்கன்னா அதோட வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைஸ் இதில் முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மீனால் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் வாட்டர்லேயும் வாழ முடியும். ஸோ வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50லேருந்து 150க்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ் வாங்க நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது டிராஃப்ட் கௌராமி. ஸோ கைஸ் நம்ம வந்து ஆல்ரெடி டிராஃப்ட் கௌராமியை பற்றி வீடியோஸை போட்டிருக்கோம். ஸோ அதை யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கைஸ் இந்த டிராஃப்ட் கௌராமி பார்த்தீங்கன்னா பிளான்ட் டேங்க்கில் உங்களுக்கு வந்து மிடிலு டாப்பு கிரவுண்டு 3 பக்கமும் இருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஆன மீன்களை பார்த்துட்டோம். இப்போ மிடில் டாப்பு கிரவுண்டுக்கான மீன்களை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து டிராஃப்ட் கௌராமி கரெக்டாக இருக்கும். ஸோ டேங்க்லேயும் பார்க்க அது ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ கைஸ் இந்த ஒரு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இந்த டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50ல் இருந்து 150 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். 10வது இடத்துல இருக்கிறது போஸ் மனாய் ரெயின்போ ஃபிஷ். ஸோ கைஸ் ரெயின்போ ஃபிஷ் வந்து அட்டகாசமான ஒரு மீன். பிளான்ட் டேங்க்கில் அந்த மீனை வச்சிங்கன்னா கரெக்டாக தூக்கி காட்டக்கூடிய ஒரு மீன். கரெக்ட் லைட்டிங்கில் இருக்கும்போதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஸோ கைஸ் இதுலேயே கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ்லாம் நம்ம அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ நியான் டிராஃப்ட் ரெயின்போலாம் கிடைக்கும். இப்போ இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர் மொத்தம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து ரெயின்போ ஃபிஷ்ஷோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னா கூடிய சீக்கிரம் நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ வாங்க வாட்டர் பேராமீட்டரை பார்த்துடலாம். பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6ல் இருந்து 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மீனால் நல்லா ஹாட் வாட்டரில் சர்வே ஆக முடியும். ஸோ அதோட வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ppmல இருந்து 200 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்த எந்த மீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மீன் நீங்கள் ஆல்ரெடி வளர்த்திருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். See you in the studio. Bye bye guys. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.